அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துல நம்ம ஹல்க் வந்து வெளிய வந்திருக்க மாட்டாரு. நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்க்கோட கால்ல விழுவத ஒரு கெஞ்சாத குறையா அவர்ட்ட "வெள்ல வாடா, வெள்ல வாடான்னு" கூப்ட்டுருப்பாரு. ஆனா, அவர் வெளிய வந்திருக்க மாட்டாரு. இது பத்தாததுக்கு நம்ம டோனி ஸ்டார்க்க வேற பார்த்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுலாம் வேற "அட மானங்கெட்ட பயல்களா, இந்த பொழப்புக்கு செவனேன்னு இருக்கலாமேடா" அப்படிங்கிற மாரி பார்த்துருப்பாய்ங்க. எதுக்காக ஹல்க் வந்து ப்ரூஸ் பேனர் உடம்புலருந்து வெளிய வரல? இதுக்கான ரீசன் என்னங்கிறது மார்வலோட ஃபேன்ஸோட உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, காதுக்குள்ள, மண்டைக்குள்ள அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? தேனோஸுக்கும் ஹல்க்குக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல வந்து தேனோஸ் வந்து ஹல்க்க வந்து டிஃபீட் பண்ணிருவாரு. அதனால ஒரு காரணத்தினால ஹல்க் வந்து வெளிய வராம இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னொன்னு வந்து ஹல்க்குக்கே தோணி, நம்ம ஒரு வேளை வீக் ஆயிட்டோம் போல. இதுக்கப்புறம் ப்ரூஸ் பேனருக்கு நம்மளோட ஹெல்ப் வந்து தேவைப்படாது அப்படிங்கிற மாரி நெனச்சு அவரு வெளில வராம இருக்கலாம். பட் இருந்தாலும் சில சீன்ஸ்ல வந்து ஹல்க் வெளிய வர ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா முழுசா வந்திருக்க மாட்டாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா, நம்ம மார்வல் வந்து நம்ம ஹல்க்க அடகு வச்சதுனால, ஒரு வேளை மீட்க முடியாம இருக்கிற காரணத்தினால நம்ம ஹல்க்க வந்து இப்படி காட்டலாம். ஏன்னா அடிதாங்கும் மிஷினா நம்ம ஹல்க்க மாத்திட்டு இருக்காங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இருந்தாலும் ஹல்க் அப்படி பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. இன்பாக்ஸ்ல வந்துட்டு "உஹா, உ, ஆ, தலைவரே